ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல விக்ரம் அவர்களுடைய வீர தீர சூரன் இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படம் மார்ச் 2025 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்து பார்ப்போம். ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வந்துட்டு இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ மூலமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல விக்ரம் வந்து ஒரு காளின்னு சொல்லிட்டு ஒரு ரோல்ல வராரு வந்துட்டு. ஸோ மெயினா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மூவி ஸ்டார்டிங்ல எஸ்ஜே சூர்யா அவர் வந்து போலீஸ் எஸ்பியா இருக்காரு. ஸோ அந்த ஊர்ல ஒரு எக்ஸ் தாதா, அதாவது பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு தாதா இருக்காரு. ஸோ அவரோட பையன், இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க வந்துட்டு. ஸோ இவங்க இந்த பெரிய தாதா வந்துட்டு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த கிரைம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நார்மலான வாழ்க்கை ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நைட் வந்து எஸ்ஜே சூர்யா எஸ்பி டிசைட் பண்றாரு இவங்களை என்கவுண்டர் பண்றதுன்னு டிசைட் பண்றாரு. ஸோ என்ன ஆகுது, இந்த பெரியவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூர்யா கிட்ட வந்து கேட்கிறாரு, ஒன்றும் பண்ணாதீங்க, என்கவுண்டர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பட் சூர்யா கேட்கல. ஸோ அவர் பையனை சேஃப் கார்ட் பண்றதுக்காக அவர் பையனை சேஃபா ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டுட்டு பெரியவர் என்ன பண்றாருன்னா காளி கிட்ட போறாரு. அதாவது விக்ரம் ஏத்துட்டு இருக்க ரோலு காளி வந்து முன்னாடி இவருக்கு வந்து அடியாளா இருந்தவர் இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை ஒய்ஃப் துஷரா விஜயன் பசங்களோட நிம்மதியா இருக்காரு. ஸோ பெரியவர் வந்து கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் காளி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் பெரியவர் வந்து காலில் விழுந்தவொடனே வேற வழி இல்லாம அவர் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ காளியும் பெரியவரோட ஆளுங்களும் சேர்ந்து சூர்யா வர வழியெல்லாம் வந்து கண்ணி வெடி வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சூர்யா வந்து விக்ரம பிடிச்சிட்டு எனக்கு அவங்கள காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ விக்ரம் வந்து அப்படியே இவ்வளவு நேரம் வந்து விக்ரம் வந்து பெரிய பிளான் போடுறாரு. அவ்வளவு தூரம் வரைக்கும் பெரியவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு விக்ரம் அதுக்கப்புறம் கேம் பிளே பண்றாரு. அவர் வந்து பெரியவரையும் பையனையும் காட்டி கொடுக்குறாரு. ஸோ பையனை காட்டி கொடுக்கவே பையன் வந்து அந்த ஃபெஸ்டிவல், அதாவது அப்போ வந்து மதுரையில ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல தான் பையன் வந்து உட்காந்துருக்கான். ஸோ சூர்யா காட்டி கொடுத்தா சூர்யா வந்து கேப்சர் பண்ணிட்டு போறாரு. ஸோ கேப்சர் பண்ணிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் விக்ரமும் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெரியோட ஆளுங்க வந்து ஒரு கன் ஃபைட் நடக்குது. அதுல வந்து எஸ்ஜே சூர்யா அடிபட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு கேம் பிளே பண்ணி விக்ரம் வந்து எஸ்ஜே சூர்யா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஸோ அதே டைம் அங்க நடக்கிற ஃபைட்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சூர்யா அதாவது விக்ரம் வந்து பெரியவரோட பையனை கொன்னுறாரு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு வராரு. ஸோ பெரியவர் வந்து வீட்டுக்கு வராரு. பெரியவர் ஃபேமிலியோட வராரு வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்து தெரிய வருது சூர்யா, அதாவது விக்ரம் தான் வந்து அவர் பையனை கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு ஃபயர் ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியில சூர்யா சாவறாரா இல்லை பெரியவர் சாவறாரா, இதான் படத்தோட எண்டிங்கா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்தோம். ஏன்னா முந்தைய படமா விக்ரமோட படம் எல்லாமே ஃப்ளாப் ஆஃப்டர் ஃப்ளாப், எதிர்பார்த்த ஹைப்பு கொடுத்ததுக்கு போல. ஸோ இந்த படத்துல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, விக்ரமோட மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு படத்துலயும் அவர் கஷ்டப்பட்டு தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் வந்து உடம்ப வருத்தி பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் படம் எல்லாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல. ஸோ இந்த படத்துலயும் அவர் வந்து எக்ஸலண்ட் ஆக்டிங், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. இந்த படத்துல மியூசிக் சொல்லிக்க வேணா, ஜி.வி. பிரகாஷ் குமார் அவரோட மியூசிக் எக்ஸலண்ட். அந்த பிஜிஎம் எவ்ரிதிங் இஸ் எக்ஸலண்ட். அது ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு இந்த படத்துல. வில்லன் செலக்ஷன், அதாவது மலையாள ஆக்டர் சிராஜ் பையனா வராரு, பெரிய ரவியா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பர்பா இருக்கு. வில்லன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வி ஹேவ் டு கிவ் கிரேட் அப்ரிசியேஷன். அது மட்டும் இல்லாம எஸ்ஜே சூர்யா அவர் ஆஸ் யூஷுவல் வந்தா கலக்கிட்டு போயிடுவாரு. ஸோ அவரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. இதுல வந்து இந்த படம் ஃபுல்லா ஒரே நைட்ல மட்டும் தான் நடக்குது. ஜஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் சீன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எதனால வந்து எல்லாம் இப்ப அமைதியாயிட்டாங்க, ஒரு மாதிரி எதுக்கு இந்த பகை இருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சீன் வருது. அதுல என்னன்னா வந்துட்டு சூர்யாவும் துஷரா விஜயனும் கல்யாண நாள் அன்னைக்கு அவரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டதால, ஒரு ப்ரீவியஸ் கேங் கொண்டுட்டதால விக்ரம் வந்து போயிட்டு எதிரிங்களை கொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா போயிடுவாரு. அப்புறம் பெரியவர் ரவியும் அவரோட பையனும்
வந்து தாதாவா கண்டினியூ ஆவாங்க, தாதாவா ஸ்டார்ட் ஆவாங்க. அதுதான் வந்து அந்த ஃபிளாஷ்பேக்கு. அதை தவிர இந்த படத்துல எல்லாமே ஒரே சிங்கிள் நைட்ல தான் நடக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இதுல நைட் டைம் சினிமாட்டோகிராஃபி தேவை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நைட்ல தான் நடக்குது. தேனி ஈஸ்வர் அண்ட் எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர். அவர் தான் வந்து கர்ணன், கற்றது தமிழ் சொல்லிட்டு இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூவிஸ் அண்ட் நியோ அதாவது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூவிஸ்க்கு எல்லாம் அவர் தான் வந்து கண்டிப்பா வந்து சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. ஸோ இந்த படமும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூவி. ஸோ இதுக்கும் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபியா இருந்திருக்காரு. ஸோ நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்ட் 2, அதாவது வீர தீரசுரன் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. பார்ட் 1 லேட்டரா ரிலீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்ட் 2 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஒரு அதுக்கான ஸ்கிரீன் பிளேயை எஃபெக்டிவா பண்ணியிருக்கணும். இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே எஃபெக்டிவா இல்லை. அதுதான் இந்த படத்தோட பெரிய டிராபேக்கு. ட்ரெய்லர் டீசர்லாம் அவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு வெறும் அந்த ஹைப் இருக்க சீன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. பட் மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லி மெஸ்ட் அப். இந்த படத்துல சொல்லணும்னா செகண்ட் பார்ட்ல ஃபியூ சீன்ஸ் வந்து நிறைய வந்து மெஸ்டப்பா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே, அதாவது ஒரு கோர்வையாவே படத்தை எடுத்துட்டு போல. அவங்க செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணால அங்கங்க பிளாங்கா விட்டுருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கோரிலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பான ரிஸ்கா இந்த படத்துக்கு வந்து போயிருக்கு. சூர்யாவை ஒரு கன்னிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வந்து அவர் இன்டர்வியூல சொல்றாரு. பட் வந்து படத்துல பார்க்கும்போது அவ்வளோ கன்னிங்கா அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. வந்துட்டு அவரோட கேரக்டரை நம்ம வந்து ரொம்ப வில்லனிக்காவே நம்மளால பார்க்க முடியல. வந்துட்டு வில்லன்ஸ் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2-3 வில்லன் காட்டுறாங்க. அவங்க எல்லாமே சோ ஸ்ட்ராங், அது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கே வந்து அடியாளுங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சே காப்பாத்திருக்கலாமே. எதுக்கு விக்ரம் ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்து கடைசியில விக்ரமே இவங்க எல்லாரையும் வந்து கொன்னுடுறாரு. ஸோ அது எதுக்குன்னு தான் சுத்தமா புரியல. ஏன்னா படத்துல வந்து வில்லன்ஸ் எல்லாம் அவங்களோட கேங்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் மீறி ஒரு ஒன் மேனா விக்ரம நம்பி எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கு. ஸோ இந்த படம் ஒரே நைட்ல நடக்குது. ஸோ அதுக்கு வந்து there is a scope for more thrilling scenes, edge of the seat சீன்ஸ்லாம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அது த்ரில்லிங் சீன்ஸ் மேஜரா ஒன்றும் பெருசா இல்லை. ஒரு ஹைப் ஆர் கூஸ் பம்ப் சீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த படத்துல வந்து மிஸ்ஸிங் வந்துட்டு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு ஃபேன்ஸோ இல்ல ரிவ்யூவர்ஸையோ கிரிட்டிக்ஸையோ இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ யூ கேன் வாட்ச் ஃபார் விக்ரம் this movie, and this movie is one time watchable and entertainment movie, not a great thrilling movie. In spite of happening in a one night, it's not a great thrilling movie. It is an interesting movie to watch. Thank you.